அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 29/1/2026 தை மாதத்தின் 15ஆம் நாள் வியாழக்கிழமையில் ஏகாதசி. இந்த நாளில் குபேர நேரத்தில் உங்கள் வீட்டு நிலைவாசலில் இந்த ஒரு பொருளை வச்சிங்க அப்படின்னா குபேர யோகம் தேடி வரும். வியாழக்கிழமையில் வரக்கூடிய ஏகாதசி மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது. வியாழக்கிழமையிலையும் சனிக்கிழமையிலையும் வர்றது கூடுதல் சிறப்பு. பணம் சேரணுங்க, எனக்கு குபேர யோகம் தேடி வரணுங்க, எனக்கு அவ்வளவுலாம் ஆசை இல்லைங்க, எனக்கு கடன் இல்லாமல் வாழணும் அவ்வளவுதான், இப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தவறாமல் இந்த ஒரு பரிகாரத்தை குபேர நேரமான மாலை 5:30 7:30 நிலைவாசலில் இந்த ஒரு பொருளை வைங்க. ரொம்பலாம் விலை கிடையாதுங்க, மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயுமே வச்சுருப்பீங்க. அதை எடுத்து நீங்கள் நிலைவாசலில் வச்சுட்டு மனதார நிலைவாசலில் ஒரு நெய் தீபம் ஏற்றி குபேரனை வணங்கிட்டு அதன் பிறகு அதை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. அது என்ன பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் குழந்தைகள் கல்வி தேர்வுகளில் வெற்றி பெற, சொல் பேச்சு கேட்டு நடக்க பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் தன்மை கொண்ட ஒரு தன ஆகர்ஷண சக்தி மிகுந்த பொருளாகவே கருதப்படுது. ஜாதிக்காய் எங்கள் வீட்டில் பொடியாக இருக்குங்க, அந்த பொடியை ஒரு சிறிய கிணத்துல வச்சு வைக்கலாமானா அப்படின்னாலும் தாராளமாக வைக்கலாம், தவறு கிடையாது. நிலைவாசலுடைய வலது புறத்தில் ஒரு சிறிய தட்டில் ஒரு ஜாதிக்காயை வச்சு பக்கத்தில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைங்க. பொடியாக இருந்துச்சுன்னா பொடியை வச்சு பக்கத்தில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதன் பிறகு அந்த ஜாதிக்காய் இடத்த கொண்டு போய் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. இதை நீங்கள் இந்த குபேர நேரத்தில், அதாவது வியாழக்கிழமையில் வரக்கூடிய ஏகாதசி நாளில் வரக்கூடிய குபேர நேரத்தில் செய்வதால் நிச்சயமாக செல்வந்தராகும் யோகம் ஏற்படும், கடன் தீரும். இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேரம் கிடைக்கும் போது நம்முடைய எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலையும் பாருங்கள். அந்த சேனலுக்கு இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.